பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, நானும் தான் தனியாக வந்தேன். சரி, வண்டியில் தான் வந்திருக்கேன். சீக்கிரம் சாமி கும்பிட்டு வா, 2 பேரும் போயிடலாம். ஐ சரி சரி, எதுவும் வெளியில் காமிச்சிக்க வேண்டாம். சரி மாமா, வரேன். கடவுளே, எனக்கும் வெற்றி மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கை ஏற்றுறேன். ப்ளீஸ் நீ தான் எனக்காக என் வெற்றி மாமாவை என் கூட சேர்த்து வைக்கணும். ஹை, பெல் அடிச்சிருச்சு. அப்படி என்ன நடக்குமா? என்னன்னு தெரில, ரொம்ப நேரமாக சாமி கும்பிட்டே நிற்கிறா. விட்டால் சாமியை போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவா போலயே. என்னமோ சுனிதாவை இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கா. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது தப்புன்னு எனக்கே தெரியுது. அப்படிலாம் பார்க்கக்கூடாது அவளை. சுனி, சீக்கிரம் விளக்கு போட்டு வா, போகலாம் வீட்டுக்கு. இதோ வரங்க மாமா, ஒரே நிமிஷம். சரிம்மா, பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு வா. சரிங்க மாமா. உங்களுக்காக தான் மாமா நான் சாமி கும்பிட்றது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில மாமா. இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் எனக்கு புருஷனாக அமைச்சு கொடு கடவுளே. எங்கள் அம்மாவுக்கு தான் தங்கத்தோட அற்புதம் தெரியாமல் எங்கள் அக்காங்களையும் என்னையும் தப்பாக கைட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல புத்தி கொடு ப்ளீஸ். பாப்பா, அந்த விளக்கு அந்த பரமாக வச்சுட்டு வாங்க, ஆரத்தி காமிக்கிற பார்த்துக்கோங்க. கடவுளே, எல்லாத்தையும் உன் காலடியில் ஒப்படைக்கிறேன். நீ தான் என் வாழ்க்கைக்கு நல்லதை பண்ணணும். வெற்றி மாமாவோட பொண்டாட்டியாக தான் நான் இந்த உலகத்தில் வாழணும், சாகணும். நீ தான் அதுக்கு அருள் புரியணும் கடவுளே. பரவாயில்லம்மா, விளக்கு பேஷாக எரியுது, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அது என்ன, உன்னை கட்டிக்க போகிற உங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே நிற்கிறாரு, சாமியில் கும்பிட மாட்டாரா? அதுல நம்பிக்கை இல்லையா? உனக்காக கோயிலுக்கு வந்திருக்காரு போல தெரியுது. இல்லைங்க, அவர் என்னோட மாமா பையன். பரவாயில்லம்மா, உங்கள் 2 பேர்த்தோட ஜோடி பொருத்தமும் அமோகமாக இருக்குது. அதனால கேட்டேன். பையன் கருப்பாக இருந்தாலும் நல்லா கலையாக இருக்காமா? தெரியல, வீட்டில் முடிவு பண்ணுறது தான். நீங்கள் அவர் சத்தமாக கேட்குற மாதிரி பேசிடாதீங்க, சண்டைக்கு வந்துடுவார். சரிம்மா, எனக்கு என்ன, என் வேலையை நான் பார்க்குறேன். பார்த்து போயிட்டு வாம்மா. நீ கொடுத்த தேங்காயில் பூ வந்திருக்குமா, கவலைப்படாத. நீ நினச்ச காரியம் வெற்றி பெறும். நான் சந்தோஷமாக போயிட்டு வாம்மா. கடவுளே, நீ காமிச்ச சகுனெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வெற்றி மாமா என் கூட செய்யணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன். எப்போ நானும் இந்த மாதிரி வெற்றி மாமா கூட கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறது. இவர் எந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்காருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கூடையும் நார்மலாக தான் பேசுகிறாரு. ஒரு வேளை மல்லிகாவை பிடிச்சிருக்குமோ? என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. கோயிலிருந்து இவன் என்னை பார்க்குறதும் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. என்ன இவன் மனசில் இருக்குன்னு தெரியலையே. கேட்டுருவோமா? ச்சே, இந்த சாரீ எவ்வளோ நல்லா இருக்குல்ல இவளுக்கு. கண்ணே பற்றும் போல இருக்கே. கூப்பிடலாமா? சுனிதான்னு கூப்பிடலாமா? இல்லை சுனி. மாமா கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிடலான்னு யோசிச்சதுக்கே திரும்பி பார்க்குறான். நான் மனசுக்குள்ளே தானே சுனிதான்னு கூப்பிட்டேன். என்ன மாமா, நான் பாட்டுக்கு கேட்டிருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. காரை பார்த்து ஓட்டுறீங்களா இல்லை கவுக்க போகிறீங்களா? ஆமாம், இவ சொன்னதுக்கப்புறம் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கோங்கிற ஞாபகமே வருது. இல்லைம்மா, உங்ககிட்ட ஏதோ கேட்கலான்னு மனசு சொல்லுது. ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. எதாக இருந்தாலும் கேளுங்க மாமா, என்கிட்ட தானே கேட்க போகிறீங்க, கேளுங்க. இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன். எனக்கு இந்த மாதிரி மறைச்சு ஒழிச்சு பேசலாம் தெரியாது. ஆமாம், நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க மாமா? பதில தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பதில். ஐயோ, என்ன நக்கலா? பதில் சொல்லணும்னு சொன்னால் பதில்னு திருப்பி எனக்கே சொல்கிறியா? என்ன என்ன மாமா சொல்லணுங்கிறீங்க, சொல்லுங்க. உண்மையை சொல்லு சுனி. மாமா, அது நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ஆமாம் மாமா, நான் ஒருத்தர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டுருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நான் லவ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவருக்கு தான் என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல மாமா. சரி, நீ லவ் பண்ணுறது அந்த பையனுக்கு தெரியுமா? இல்லை மாமா, இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லலை. அப்புறம் எப்படிமா தெரியும்? 7 வருஷம் இல்லை 70 வருஷம் ஆனாலும் தெரியாது. சொல்லணும்னு சொல்கிறீங்களா மாமா? ஆமாம், சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் மாமா தெரியல. நீங்கள் எனக்கு ஏதாவது ஐடியா தரீங்களா? சொன்னாதாம்மா தெரியும் உன் மனசில் என்ன இருக்குன்னு. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், வேறு ஏதாவது சிந்தனையில் இருக்கலாம். நீ தான் சில விஷயங்களை தெரியப்படுத்தணும். அப்போ தான் உன்னோட லவ் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா அவர் வேறு யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படியே பார்த்துட்டே நிற்க வேண்டியதான். சொல்கிறது சரிதான் மாமா, ஆனால் அவருக்கு என் மேலே விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நான் மட்டும்தான் அவரை ரொம்ப நாளாக லவ் பண்ணிருக்கேன். ஆனால் அவர் என்னை லவ் பண்ணுறாரா இல்லைன்னு எனக்கு தெரியாமல் தேவையில்லாமல் அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாமா. ஆனால் ஒன்று, அவர் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் லவ்வை சொல்லி கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்குவோம் மாமா. அடாடாடா, எவ்வளவு கண்டிப்பு! அதெல்லாம் தெரியும். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ மல்லிகா கிட்ட அந்த மாமாவும் காயத்ரி கிட்ட அந்த மாமாவும் என்ன கலர் வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அது இங்கே எல்லாருமே தனித்தனியாக தான் உட்கார வச்சுருக்காங்க, சரியா? யார் இந்த வளையல் வாங்கியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் வரும்போது 2 பேரும் முதல்ல வந்தாங்காட்டி உங்களை டக்குன்னு உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. அவங்க 2த்தையும் தனித்தனி அறையில் தான் வச்சுருப்பாங்க. அவங்களால எதுவுமே சொல்லிக்க முடியாது. அப்புறம் எல்லாமே பொய்யாயிரும்ல. அதனால் கவலைப்படாது, எல்லாமே மாறி தான் இருக்கும், சரியா?
அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது தான். உங்களுக்கு கடவுள் என்ன அனுகிரகம் வச்சிருக்காரோ அதுதான் வரும். ஓகே ஓகேக்கா, நான் கூட எனக்கு மட்டும் தான் டென்ஷன் நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம எங்கேயாவது போகலாமா? இப்போ தான் வெளியே வரோம்ல. போகலாமே. அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேர் மட்டும் தனியாக போக முடியாது. அவங்களும் வந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியுமா? அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். எனக்கும் ஆசை தான் உன்னை கூப்பிட்டு சுற்றுறதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன்னா யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் இப்போது அர்ஜுன்கிட்டையும் ரகுக்கிட்டையும் பேசி பார்க்குறேன் இது ரிலேட்டடாக. சரியா? உனக்கு வளையல் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது. உனக்கும் இந்த கலர் பிடிக்குங்கிறங்காட்டி தான் இந்த டிசைன் பார்த்து எடுத்தேன். உன் கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னமோ தெரியல சுனிதா, நீ ரொம்ப அழகாக இருக்க சுனிதா. இந்த மாதிரி saree அப்புறம் வந்துட்டு வளையல் இதெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்க. ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சிட்டின்னு வச்சுக்கவே, நீ தெய்வதை தாண்டி. அப்போ நான் இப்போ தெய்வதை இல்லையா உனக்கு? சேச்சா, இன்னும் அழகாக இருப்பேன்னு தான் சொல்ல வந்தேன். என் செல்ல எப்பவுமே அழகு தான். நல்லா சமாளிக்கிறீங்க வெற்றி. எவ்வளோ நாள் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியா நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ வருஷம் லவ் தெரியுமா? ஆனால் நீ அக்செப்ட் பண்ணுவேன்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் வந்து அது லவ்வா இல்லை வேறு என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யோசித்து பார்த்தேன். நானும் உன்னை லவ் தான் பண்ணியிருக்கேன் போல். முட்டாத்தனமாக தெரியாமல் இருந்திருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே நீ முட்டாள்னு. என்னது? பின்ன உன்னை சுற்றி 3 பிள்ளைங்க இருக்கும். ஒரு பிள்ளைய கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் தான் பார்ப்ப. அந்த குவாலிட்டி தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க வச்சுது. 2வது வந்துட்டு நீ எப்போவுமே வந்து ரொம்ப அமைதியாக பொறுப்பாக இருப்பியா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் தனியாக உங்கள் சித்தி வீட்டில் வளரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது எல்லாமே சேர்ந்தது உன் மேலே ரொம்ப காதலாயிடுச்சு. உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் அம்மா இல்லாத குறைய நான் தான் தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டே அந்த வெற்றி. ரொம்ப தேங்க்ஸ் சுனி. நீ எப்போவுமே என் கூட இருந்தால் போதும். நீ என்னை விட்டு மட்டும் போயிட மாட்டியே. வெற்றி, அதை நான் கேட்கணும். இல்லை சுனி, இந்த 10 நாள் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டேன். எனக்கும் யாரும் இல்லையா, உன் மேலே எல்லா அன்பையுமே வச்சுட்டேன். நீ தான் எனக்கு எல்லாவுமாவுமே இருக்கணும் ப்ளீஸ். கண்டிப்பாக வெற்றி, உன் கூட வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். குட்டி பொண்ண காண சுகமாக எப்போன்னு தர போற உமா